மேசராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ல பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்க இப்ப இந்த பலனை பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்துச்சா, நான் எதுக்காகவும் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்களை விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. மேசராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க, நம்மளோட வாழ்க்கையை பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும். அதெல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இணைப்புங்க, அது ஒரு நம்பிக்கைங்க, அது ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருக்கிற இடத்துலதான் அருளும் அதிசயமும் பிறக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய மேசராசி பலனுக்குள் நுழையலாங்களா? வணக்கம் மேசராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதுவும் நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு அதிரடி திருப்பம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுதுங்க. இத்தனை நாளா ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழ்றோம், நமக்குன்னு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, மத்தவங்க முன்னாடி நாம என்னைக்குதான் நிமிர்ந்து நிக்க போறோம் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தோட சுத்திட்டு இருந்திருப்பீங்க. உங்க கஷ்டம் எல்லாம் தீர போற நேரம் வந்தாச்சுங்க. இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ஏகப்பட்ட சோதனைகள், தடைகள், ஏமாற்றங்கள்னு வரிசையா வந்துட்டு இருந்திருக்கலாமுங்க. ஆனா இப்ப கிரகங்களோட சக்கரம் ஒரு சுத்தி உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை கொண்டு வர போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களுக்கு அப்புறம் உங்க வீட்டு கதவை தட்ட போற அந்த நபர் யாரு, அவரால் உங்க தலையெழுத்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம்ங்க. ஆனா இந்த மேசராசிக்காரங்க பொதுவாவே எதையும் நேருக்கு நேர் சந்திக்கிற தைரியசாலிங்க. ஆனா கடந்த சில காலமா உங்க தைரியமே ஆட்டம் பார்க்குற அளவுக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்குங்க. யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க. பண விஷயத்துல பெரிய அடி விழுந்திருக்கலாமுங்க. இல்லைன்னா குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருந்திருக்கலாம். முக்கியமா இந்த ஒரு விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில நடந்துட்டா போதும்டா சாமி அப்படின்னு நீங்க ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாளா வேண்டிட்டு இருப்பீங்க. ஆனா அது ஒவ்வொரு முறையும் கைகூடி வர மாதிரி வந்து நழுவி போயிருக்குமுங்க. இது இனிமே நடக்கவே நடக்காது, என் விதி இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க ஒரு முடிவே பண்ணி அதை ஓரமா தூக்கி போட்டிருப்பீங்க பாருங்க. அந்த ஒரு விஷயம்தான் இப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரப்போகுதுங்க. நடக்காத ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது உங்க வாழ்க்கையே புரட்டி போட போற ஒரு பெரிய அதிசயம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல சில முக்கிய கிரகங்கள் அவங்களோட இடத்தை மாத்துறாங்க. இதனால இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்களோட அதிர்ஷ்டம் இப்ப வேகம் எடுக்க போகுதுங்க. இது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. உங்க ராசிக்கு லாபஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் இப்ப ரொம்ப பலமா இருக்குதுங்க. இதோட வெளிப்பாடாதான் அந்த ஒரு புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போறாருங்க. அவர் யாருன்னு நீங்க யோசிக்கலாமுங்க. அவர் உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட பழகிட்டு இப்ப தொடர்பே இல்லாம போன ஒரு பழைய நண்பனா கூட இருக்கலாமுங்க. ஏன் உங்க தொழில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற ஒரு புது மனிதரா கூட இருக்கலாமுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமுங்க, அந்த நபர் உங்க வீட்டு வாசலுக்கு வரும்போது வெறும் கையோட வரமாட்டாருங்க. உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய செய்தியோட இல்ல ஒரு வாய்ப்போட தான் வருவாருங்க. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடலாமுங்க. ஏற்கனவே நிறைய பேரை நம்பி நான் ஏமாந்துட்டேன், இப்போ வர்ற நபர் மட்டும் எப்படி எனக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறதுல நியாயம் இருக்குதுங்க. ஆனா இப்ப வர்றது மனிதர் மட்டும் இல்லைங்க, அது இறைவனோட ஒரு கருவி அப்படின்னு தான் சொல்லணுமுங்க. கிரகங்களோட சஞ்சாரம் சாதகமா இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற சின்ன வாய்ப்பு கூட ஒரு பெரிய ஆலமரமா வருமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்க போற முடிவுகள் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானம் எல்லாம் இப்ப கௌரவமா மாறப்போகுதுங்க. உங்களை மதிக்காம போனவங்க எல்லாம் இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மேல வந்தான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு உங்களை அண்ணாந்து பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட மாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. குறிப்பா சொல்ல போனா மேசராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதிங்க. உங்ககிட்ட ஒரு வேகம் இருக்குங்க. ஆனா அந்த வேகத்துக்கு ஏத்த விவேகம் சில நேரங்கள்ல தவறி போயிருக்குங்க. அதனாலேயே நிறைய வாய்ப்புகளை நீங்க கோட்டை விட்டுருப்பீங்க. ஆனா இப்ப வர அந்த நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமைய உலகத்துக்கு எப்படி காட்டணும், உங்களை எப்படி நீங்க நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற வித்தையா அவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களை குளிப்பறிச்சவங்க யாரு, உங்களை உண்மையாவே நேசிச்சவங்க யாருன்னு ஒரு தெளிவு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கண்ணை மூடிட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்க
போகுதுங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை அப்படிங்கிறது இதுதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஆசைப்பட்ட ஒரு சொத்து விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு பழைய கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா நீண்ட காலமா இழுத்துட்டு இருக்கிற ஒரு கோர்ட்டு கேஸா கூட இருக்கலாம். இது எதுவுமே உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த நடக்காத ஒண்ணு இப்போ உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க. இதுக்கு பின்னாடி அந்த புது நபரோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்குமுங்க. அவர் உங்களுக்கு கொடுக்க போற ஐடியாவோ இல்ல அவர் செய்ய போற சின்ன உதவியோ உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்த போகுதுங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஆச்சரியப்படத்தான் போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடக்க போற அந்த தருணத்தை வரவேற்க நீங்க தயாரா இருங்க. இவங்களுக்கு இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குதுங்க. அந்த நபர் யாரு, அவரோட உருவமைப்பு எப்படி இருக்கும், அவர் என்னைக்கு உங்க வீட்டுக்கு வருவாரு, நீங்க அவரை எப்படி அடையாளம் கண்டுக்கணும் அப்படிங்கிற ரகசியங்களை எல்லாம் நம்ம விரிவா பார்க்கணுங்க. அதே மாதிரி அந்த நடக்காத விஷயம் நடக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. அதை செஞ்சீங்கன்னா கிடைக்க போற லாபம் இன்னும் பல மடங்கா பெருகுங்க. இப்ப மேசராசிக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன தடையை மட்டும் நீங்க உடைச்செறிஞ்சீங்கன்னா உங்களை பிடிக்க ஆளே இருக்காதுங்க. அதனால கவனமா கேளுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மைல்கல்ங்க. அந்த புது நபர் உங்க வீடு தேடி வரும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கணும், நீங்க அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணுங்க. இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆரம்பம் தாங்க. இன்னும் ஆழமா போனா உங்களுடைய தொழில், வேலை, குடும்பம், காதல்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புது நபரோட வருகையால என்னென்ன மாயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கும் போது நீங்க நிஜமாவே செலுத்து போயிடுவீங்க. இத்தனை காலமா உங்க கண்ணீரை பார்த்த அந்த கடவுள் இப்போ உங்க புன்னகையை பார்க்க முடிவெடுத்துட்டாருங்க. அந்த ஒரு தருணம் உங்க வீட்டு கதவை தட்டும் போது நீங்க அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்விங்க. அந்த வினாடிக்காக நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கே புரியுங்க ஏன் இந்த மாற்றம் இவ்வளவு முக்கியம்னு. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த தோல்விகள் எல்லாம் இப்ப வெற்றியா மாறப்போற அந்த ரகசியத்தை இப்ப சொல்ல போறேங்க. அடுத்ததா அந்த நபர் பத்தின இன்னும் சில நுணுக்கமான விஷயங்களை பார்க்கலாமுங்க. அவர் எந்த திசையில இருந்து வருவாரு, அவரோட பேரோட முதல் எழுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் கிரகங்கள் நமக்கு சில குறிப்புகளை கொடுத்துருக்குதுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க இன்னும் தெளிவா இருக்கலாமுங்க. என்னன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயமா இருக்குமுங்க. அந்த நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவங்க ஜாதகத்துல இப்ப குரு பகவானோட பார்வையும் சனியோட தாக்கமும் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாற்றம் எவ்வளவு உறுதியானதுன்னு உங்களுக்கே விளங்குமுங்க. அந்த புது நபர் வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல சில அறிகுறிகள் தெரியுமுங்க. அந்த அறிகுறிகளை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க அதிர்ஷ்ட தேவதை உங்க வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னு. மேசராசி நண்பர்களே, நான் சொல்ல போற விஷயங்களை ஒண்ணு விடாம கேளுங்க. இது உங்களுக்கான நேரம்ங்க. இப்ப அந்த நபர் யாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம்ங்க. அவர் திடீர்னு வானத்துல இருந்து குதிக்க போறது இல்லைங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச முகமா கூட இருக்கலாம்ங்க. ஆனா அவர் மூலமா கிடைக்க போற அந்த விஷயம் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க, இல்லைன்னா ஒரு விசேஷத்துல கலந்துப்பீங்க. அங்கதான் இந்த அறிமுகம் கிடைக்க போகுதுங்க. அந்த நபர் பார்க்க ரொம்ப எளிமையா தான் இருப்பாருங்க. ஆனா அவரோட பேச்சும் செயலும் ஒரு ராஜா மாதிரி இருக்குங்க. அவர் வந்து உங்ககிட்ட பேசும்போது இவ்வளவு நாள் இந்த மனுஷன் எங்க இருந்தாரு அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்த அவர் சொல்ல போறாருங்க. முக்கியமா நீங்க ரொம்ப நாளா ஒரு முதலீடு செஞ்சுட்டு அதுல இருந்து லாபமே வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த முதலீட்டை எப்படி லாபமா மாத்தணும்னு ஒரு ரகசியத்தை அவர் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. அடுத்ததா அந்த நடக்காத விஷயம்னு சொன்னேன் இல்லையா, அதை எதை பத்தி தெரியுமா? உங்க குடும்பத்துல ஒரு பிரிவினை இருந்திருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய சொத்து தகராறு பல வருஷமா இழுத்துக்கிட்டே போயிருக்குமுங்க. இது என்னைக்குமே தீராது. இதுக்காக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுதான் மிச்சம்னு நீங்க நொந்து போயிருப்பீங்க. ஆனா பாருங்க, அந்த பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. அதுவும் எப்படி தெரியுமா? ரொம்ப சுலபமா ஒரு பேச்சின் மூலமாவே அது முடிய போகுதுங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசாதவங்க கூட இப்ப இறங்கி வந்து சமாதானம் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரகங்களோட பலம் தாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதையை அனுப்பி வச்சு உங்க கவலையை போக்க போகுதுங்க. இதுவரைக்கும் மத்தவங்க முன்னாடி கையேந்தி நின்ன நிலை மாதிரி மத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மேசராசிக்காரங்க நீங்க எப்போதுமே கொஞ்சம் முன்கோபக்காரங்க. யாராவது தப்பு செஞ்சா டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பேச்சும் குணமும் கூட கொஞ்சம் மாறுங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போற அந்த நிம்மதி உங்களை ஒரு பக்குவமான மனுஷனா மாத்த போகுதுங்க. இது வரைக்கும் தூக்கமா இல்லாம தவிச்ச நீங்க இப்ப நிம்மதியா தூங்க போறீங்க. ஏன்னா உங்க தலையெழுத்த மாத்த போற அந்த நபர் உங்களை தேடி வர போறாருங்க.
அவர் வரதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஒரு சின்ன மாற்றம் நடக்குமுங்க. திடீர்னு உங்க வீட்டுல ஒரு நல்ல வாசம் வீசலாமுங்க. இல்லைன்னா ரொம்ப நாளா வேலை செய்யாம இருந்த ஒரு பொருள் திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிக்கலாமுங்க. இதெல்லாம் ஒரு அறிகுறி தாங்க. அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்க. குறிப்பா சொல்ல போனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குங்க. இதுவரைக்கும் முதலீட்டுக்கு காசு இல்லையேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அந்த புது நபர் மூலமா ஒரு முதலீட்டாளர் கிடைக்கலாமுங்க. இல்லைன்னா ஒரு பேங்க் லோன் ரொம்ப சுலபமா ஒப்புதல் ஆகலாமுங்க. நீங்க எதை தொட்டாலும் இப்ப தங்கமாக போகுதுங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த நபர் யாருன்னு நீங்க அடையாளம் கண்டுக்கிறதுல தான் உங்க புத்திசாலித்தனம் இருக்குதுங்க. அவர் உங்களை தேடி வரும்போது நீங்க அவரை அலட்சியப்படுத்திடக்கூடாதுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல வாய்ப்புகள் ரொம்ப சாதாரணமா ஒரு உருவத்துல தான் வருங்க. அதை நாம தான் சரியா பயன்படுத்திக்கணுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம்ங்க. மனசுல ஒரு தெளிவு பிறந்தாலே உடம்புல இருக்கிற பாதி நோய் காணாம போயிடும்னு சொல்லுவாங்கங்க. அது மேசராசிக்காரங்களுக்கு இப்ப 100% உண்மைங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல இருக்கிற அந்த பயம், பதட்டம் எல்லாம் போயிடுங்க. ஏன்னா நடக்காத ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும் பாருங்க. அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போக போகுதுங்க. அந்த நபர் உங்களை சந்திக்கும் போது நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. உங்களோட தேவையை அவர்கிட்ட தயங்காம சொல்லணுங்க. ஏன்னா அவர் மூலமா தான் உங்களுடைய நீண்ட கால கனவு ஒண்ணு நிறைவேற போகுதுங்க. இப்ப நான் சொல்ல போற அந்த ஒரு ரகசியமான அடையாளம், அந்த நபரை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தாங்க. அவர் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஆடு அணிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லைன்னா அவர் பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவாருங்க. அதை வச்சு நீங்க அவர் தான் அந்த நபர்னு முடிவு பண்ணிடலாமுங்க. அதே மாதிரி அவர் உங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் வருவாரு. அந்த நேரத்தை நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா உங்க அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுக்க முடியாதுங்க. அந்த நபர் கொண்டு வர போட அந்த செய்தி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்குங்க. இது வரைக்கும் நீங்க இழந்த எல்லாத்தையும் இப்ப வட்டியும் முதலமா திரும்ப பெற போறீங்க. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. அந்த சந்தோஷத்தை நீங்க முழுமையா அனுபவிக்க போறீங்கங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அன்னையிலிருந்து உங்க ராசிக்கு ஒரு புது வாழ்வு பிறக்க போகுதுங்க. அந்த நபர் யாரு, அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறது இன்னும் தெளிவா நான் சொல்ல போறேங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் வர ஒரு பெரிய வாய்ப்புங்க. இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க தலைமுறைக்கே நீங்க ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வைக்க முடியுங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணுதாங்க. மனசை ஒருமுகப்படுத்தி நேர்மறையான எண்ணங்களோட இருங்க. அந்த புது நபர் உங்க வாசலுக்கு வரும்போது ஒரு புன்னகையோட அவரை வரவேற்க தயாரா இருங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த அதிசயம் உங்களை மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையே ஒரு உச்சத்துல கொண்டு போய் வைக்க போதுங்க. அந்த அதிசயம் என்ன, அந்த நபர் உங்ககிட்ட சொல்ல போற அந்த ரகசிய வார்த்தை என்ன அப்படிங்கிறத இன்னும் ஆழமா பார்க்கலாமுங்க. இது வெறும் ஆரம்பம் தாங்க. இன்னும் என்னென்ன மாயங்கள் காத்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குமுங்க. அந்த நபரோட வருகைக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன காரியம் இருக்குதுங்க. அதை செஞ்சீங்கன்னா அந்த வாய்ப்பு தடை இல்லாம உங்களை வந்து சேருங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற ஒரு சின்ன தோஷத்தை பத்தி நாம பேசணுங்க. அந்த தோஷத்தை விளக்கிட்டா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தான் ராஜாங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்குதுங்க. அந்த ரகசியத்தை இப்ப பார்ப்போம்ங்க. யாரா இருங்க மேசராசி நண்பர்களே, நீங்க எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் இப்போ உங்க கண் முன்னாடி அரங்கேற போகுதுங்க. அந்த நபர் யார் தெரியுமா? அவரது குணாதிசயங்களை பத்தி இன்னும் சில விஷயங்கள் இருக்குதுங்க. அதை கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவர் உங்களை ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கிறாருங்க. ஆனா நீங்க அவரை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த தொடர்பு இப்போ எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையோட ஒரு பொற்காலத்தின் தொடக்கம்னு சொல்லலாமுங்க. அந்த ஒரு நொடி உங்க வாழ்க்கையை மாத்த போகுதுங்க. அதை பத்தி இன்னும் விரிவா பேசலாமுங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியம்ங்க. அந்த நடக்காத விஷயம் இப்ப எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? இவங்க ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் ஒரு நேர்கோட்டுல வர்ற அந்த அபூர்வ தருணம் இதுதாங்க. இந்த நேரத்துல அந்த நபர் வர்றது தற்செயலானது இல்லைங்க. இது விதியால தீர்மானிக்கப்பட்டதுங்க. இனிமே நடக்க போற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்க புருவத்தை உயர்த்த வைக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிரடி மாற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. தயாராகிருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நபர் உங்க ராசிக்கு ஒரு விடிவெளியா தான் இருக்க போறாருங்க. அவர் வரும்போது உங்க மனசுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாமுங்க. இவர்கிட்ட நம்ம எதை பத்தி பேசணும், இவர் நமக்காக என்ன செஞ்சிட போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுங்க.
ஆனா ஒண்ணு நாளா தெரிஞ்சுக்கோங்க, அந்த நபர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஆவணத்தையோ இல்ல ஒரு தகவலையோ கொண்டு வருவாருங்க. அந்த ஒரு பேப்பர் தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த 10 வருஷத்தை தீர்மானிக்க போகுதுங்க. நீங்க ஒரு வேளை அரசாங்க வேலைக்காகவோ இல்ல ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காகவோ ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் இப்ப இந்த நபர் மூலமா விலக போகுதுங்க. இது நடக்கவே நடக்காது, இதுக்கு வழியே இல்லை அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்த ஒரு விஷயம் இப்ப ரொம்ப ஈஸியா நடக்க போகுதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூட்சுமம் இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய் இப்ப இருக்கிற நிலைமைப்படி உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்க போகுதுங்க. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துற வேலையைத்தான் அந்த நபர் செய்ய போறாருங்க. எந்த நபர் உங்க சொந்தக்காரர் இல்லாம உங்க கூட இருக்கலாம்ங்க. இந்த நபர் உங்க சொந்தக்காரர் இல்லாம கூட இருக்கலாமுங்க. ஆனா உங்க மேல ரொம்ப அக்கறை கொண்ட ஒருத்தரா இருப்பாருங்க. அவர் பேசும்போது உங்க கண்ணை பார்த்து பேசுவாருங்க. அந்த பேச்சிலேயே ஒரு நேர்மை இருக்குங்க. அவர் சொல்ற விஷயத்த நீங்க அப்படியே ஏத்துக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல வர வாய்ப்பு ஒரு வாட்டி தான் கதவை தட்டுங்க. நீங்க அதை தவற விட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப வருஷம் காத்திருக்க வேண்டி இருக்குங்க. அதே மாதிரி அந்த நடக்காத விஷயம் நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. இவனுக்கு எப்படி இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது, இவன் என்ன பெரிய புத்திசாலியா அப்படின்னு உங்களை பத்தி தப்பா பேசிடுவாங்க வாயெல்லாம் இப்ப அடைக்கப்பட போகுதுங்க. ஏன்னா உங்க நேரம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. கிரகங்களோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு இருக்கிறதால அந்த நபர் ஒரு பாலமா இருந்து உங்களை அந்த வெற்றியோட சேர்த்து வைக்க போறாருங்க. இன்னொரு இன்னொரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, அந்த நபர் வரும்போது உங்க வீட்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாகுங்க. அவர் போனதுக்கு அப்புறம் கூட உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்குங்க. இதுவரைக்கும் நீங்க ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. ஆனா இப்ப அந்த இருட்டு விலகி ஒரு வெளிச்சம் தெரிய போகுதுங்க. அந்த வெளிச்சம் தான் உங்க வாழ்க்கையோட புது ஆரம்பம்ங்க. அந்த நபர் கொண்டு வர வாய்ப்பு உங்களுடைய பொருளாதார நிலையை அப்படியே தலைகீழா மாத்த போகுதுங்க. நீங்க இதுவரைக்கும் பட்ட கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குமுங்க. அந்த நபர் ஒரு மந்திரவாதி இல்லைங்க. ஆனா அவர் கொடுக்க போற அந்த சின்ன ஐடியா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாயத்தை செய்யுங்க. மேசராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா அதை முடிக்காம விட மாட்டீங்க. அந்த குணம் தான் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமையுங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனிமே நீங்க அனுபவிக்க போற சந்தோஷம் தான் ரொம்ப பெருசுங்க. அந்த நபர் வரும்போது நீங்க ஒரு சின்ன விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய பழைய கசப்பான அனுபவங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு புது மனுஷனா அவர் அணுகுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தையே சொல்ல போறாருங்க. அந்த ரகசியம் உங்களுடைய தொழில்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காத முதலாளியோ இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்களோ இப்போ உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப் போகுதுங்க. இதுக்கெல்லாம் அந்த ஒரு நபர் தான் காரணம்ங்க. அந்த நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையோட பொற்காலம் அப்படின்னு சொல்லலாமுங்க. இவங்க ஜாதகத்துல கிரகங்களோட சஞ்சாரம் இப்ப ரொம்ப சாதகமா இருக்கிறதால நீங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு தைரியத்தோட செயல்படுவீங்க. அந்த தைரியத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி தான் அந்த நபரோட வருகை இருக்குமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு சாதாரண தேதி கிடையாதுங்க. அது உங்க ராசிக்கு ஒரு மறுபிறப்புன்னே சொல்லலாமுங்க. அந்த நபர் உங்க வாசல்ல வந்து நிற்கும் போது உங்க வீட்டுல ஒரு மங்களகாரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி அந்த நபர் மூலமா தான் உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க. அந்த செய்தி உங்க குடும்பத்துல ஒரு பெரிய கொண்டாட்டத்தையும் உண்டாக்குமுங்க. இனிமே நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா அந்த நடக்காத விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வு கிடைக்குமுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு குருவாவோ இல்ல ஒரு நல்ல நண்பனாகவோ இருந்து உங்களை வழி நடத்துவாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது திருப்பத்தை நோக்கி நீங்க இப்ப அடி எடுத்து வைக்க போறீங்க. அந்த திருப்பம் உங்களை எப்படி எங்க கூட்டிட்டு போகுது, எங்க கூட்டிட்டு போக போகுது, அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த முக்கியமான பரிசு என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னும் சுவாரஸ்யமா பேசலாமுங்க. தொடர்ந்து கவனிங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான பகுதிங்க. அடுத்ததான் நாம பார்க்க போற விஷயம், அந்த நபர் உங்ககிட்ட பேச போற அந்த முதல் வார்த்தை என்ன, அதை வச்சு நீங்க எப்படி அவரை உறுதி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். தயாராயிருங்க மேசராசிக்காரர்களே. உங்களுக்கான நேரம் இப்ப தொடங்கிருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அந்த நடக்காத விஷயம் உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போதுங்க. மேசராசிக்காரங்க, நீங்க பொதுவாகவே சம்பாதிக்கிற காசை விட செலவு அதிகமாக செய்கிறவங்க. ஆனால் இந்த முறை அந்த அந்த வர்ற புது நபர் உங்களுக்கு காசை எப்படி சேமிக்கணுங்கிற வித்தையை விட அந்த காசை எப்படி பல மடங்காக பெருக்கணுங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லித்தர போறாருங்க. இது வரைக்கும் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காசு போனது தான், இது இனிமே வராது அப்படின்னு நீங்க கணக்குல இருந்த அதை நீக்கி இருப்பீங்க. ஆனா பாருங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர அதே நேரத்துல அந்த பழைய கடன் தானாகவே உங்களை தேடி வருங்க. அதுவும் எப்படின்னா, வாங்கினவங்க அவங்களாகவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தை உங்க கையில ஒப்படைப்பாங்கங்க.
இதுதான் அந்த கிரகங்களோட விளையாட்டுங்க. அந்த தருணத்துல நீங்க அடைய போற நிம்மதிக்கு அளவே இருக்காதுங்க. ஏன்னா, அந்த பணம் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மிகப்பெரிய கைமாறா இருக்குமுங்க. இவங்களுடைய தொழில் ரீதியா பார்த்தா, இதுவரைக்கும் நீங்க செஞ்ச உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்குங்க. உங்க கூட வேலை செய்றவங்க உங்கள விட கம்மியா வேலை செஞ்சாலும், அவங்களுக்கு பதவி உயர்வும், பாராட்டும் கிடைச்சிருக்குங்க. ஆனா, உங்களுக்கு அது கிடைக்காம ஒரு ஏமாற்றம் இருந்திருக்குங்க. ஆனா, இப்ப நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுதுங்க. அந்த புது நபர் உங்களுக்கு ஒரு மேலதிகாரியாகவோ, இல்ல பெரிய பிசினஸ் பார்ட்னராகவோ அறிமுகமாகி உங்களுடைய உண்மையான திறமையை புரிஞ்சுக்க வைப்பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய ஆபீஸ்ல இல்ல பிசினஸ்ல நீங்க தான் நம்பர் 1 இடத்துல இருக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களை ஒரு பொருட்டா மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்களோட ஆலோசனையை கேட்டு உங்க பின்னாடி வந்து நிப்பாங்கங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை தருங்க. முக்கியமா அந்த புது நபர் கொடுக்க போற ஒரு சின்ன தகவல் உங்களோட பிசினஸ்ல அடுத்த ஊருக்கோ இல்ல அடுத்த நாட்டுக்கோ விரிவுபடுத்துற ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்குங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்துகிட்டே இருந்திருக்குங்க. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாம ஒரு இடைவெளி இருந்திருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த அந்த வர நபர் மூலமா உங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமை உண்டாகுங்க. அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போய் அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நாம ஏன் இவ்வளவு நாள் சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்று சேருமுங்க. முக்கியமா மேசராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய புகுந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்குமுங்க. இதுவரைக்கும் உங்களை ஒரு வேலைக்காரியா பார்த்தவங்க எல்லாம் இப்போ அந்த வீட்டின் மகாலட்சுமியா உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு அந்த புது நபர் ஒரு முக்கியமான காரணமா இருப்பாருங்க. இவங்களோட ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியுமுங்க. இதுவரைக்கும் கைகால் வலி, முதுகு வலி, இல்லைன்னா மன அழுத்தம் அப்படின்னு ஏதோ ஒரு தொந்தரவு உங்களுக்கு இருந்துட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு புது உற்சாகத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமுங்க. இதுக்கு காரணம் அந்த கிரகங்களோட சுழற்சி தாங்க. அந்த வர நபர் உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தையோ இல்ல ஒரு நல்ல உணவு முறையோ அறிமுகப்படுத்துவாருங்க. அதை நீங்க பின்பற்ற ஆரம்பிக்கும் போது உங்களோட பழைய நோய்கள் எல்லாம் காணாம போயிடுமுங்க. இதுவும் அந்த நடக்காத விஷயம் பட்டியல்ல தான் சேருமுங்க. ஏன்னா எத்தனையோ டாக்டரை பார்த்தும் சரியாகாதவங்க பிரச்சனை இப்ப ரொம்ப ஈஸியா சரியாக போகுதுங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டியது எல்லாம் உங்களுடைய மனதைரியத்தை விடாம இருக்கிறதாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலக போகுதுங்க. அந்த புதிய நபர் வரும்போது உங்களுடைய ஈகோவை ஓரமா வச்சுட்டு அவரோட பேச்சை முழுசா கேளுங்க. சில நேரங்கள்ல அந்த நபர் உங்களை விட வயசுல சின்னவரா கூட இருக்கலாமுங்க. ஆனா அவரோட அனுபவம் ரொம்ப பெருசா இருக்குமுங்க. அதனால அவரை மதிக்க கத்துக்கோங்க. அந்த ஒரு நபர் மூலமா உங்களோட தலையெழுத்தே மாறப்போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அதிரடி மாற்றம் காத்துட்டு இருக்குதுங்க. அந்த மாற்றத்தை நீங்க முழு மனசோட ஏத்துக்க தயாராயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு புதிய வாகனம் வாங்கணும்னு நினைச்சாலோ இல்ல வீடு கட்டணும்னு நினைச்சாலோ அதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப கைக்கூடி வருங்க. அந்த புது நபர் அதுக்கான எல்லா உதவிகளையும் முன்னின்று செஞ்சு கொடுப்பாருங்க. நீங்க கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. உதவியே உங்களை தேடி வருங்க. மேசராசிக்காரங்க நீங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல முதன்மையானவங்க. இப்ப நீங்க செஞ்ச தர்மம் எல்லாம் உங்களுக்கு பலனா கிடைக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச புண்ணியம் தான் இப்ப அந்த நபர் ரூபத்துல உங்க வீட்டு வாசலுக்கு வரப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த இருட்டு விலகி ஒரு பிரகாசமான சூரியன் உதிக்க போற நேரம் இதுங்க. அந்த சூரியன் தான் உங்களுடைய வருங்காலத்தை வெளிச்சமாக்க போகுதுங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த மட்டும் கவனமா கையாளணுங்க. உங்களுடைய ரகசியங்களை யாருகிட்டையும் பகிராதீங்க. அந்த புது நபர்கிட்ட மட்டும் நீங்க மனசை விட்டு பேசலாமுங்க. ஆனா சுத்தி இருக்கிற மற்றவங்க கிட்ட உங்களோட பிளானை சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கண் திஷ்டி ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. அந்த திஷ்டி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தடுத்துடக்கூடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா இருக்கணுங்க. ஆனா அந்த நிதானத்துல ஒரு வேகம் இருக்கணுங்க. அந்த வேகத்தை அந்த புது நபர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. உங்களோட வாழ்க்கையே ஒரு சினிமா படம் மாதிரி மாறப்போகுதுங்க. இதுவரைக்கும் வில்லனா இருந்தவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு பயந்து கூட போறாங்க. நீங்க ஹீரோவா கெத்தா மாற போறீங்க. உங்களுடைய ஜாதகத்துல இப்ப குருவோட பார்வை ரொம்ப பலமா இருக்கிறதால நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு தெய்வீக அருள் இருக்குமுங்க. அந்த அருளோட வெளிப்பாடாதான் அந்த வர நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருப்பாருங்க. நீங்க இழந்த சொத்துக்களை மீட்கிறதுல இருந்து இழந்த உறவுகளை சேர்க்கிறது வரைக்கும் எல்லாம் நடக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட ராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நீங்க முழுசா நம்பலாமுங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வெற்றியை இன்னும் வேகப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த அதிசயம் நடக்க போற அந்த தருணத்தை இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த நபர் கொண்டு வர போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய மொத்த வருத்தத்தையும் போக்கிடுங்க. மேசராசி நேயர்களே, இது உங்களுக்கான நேரம்ங்க. இத்தனை வருஷம் நீங்க பட்ட வேதனைக்கு அந்த ஈசன் கொடுக்க போற ஒரு பெரிய பரிசு தான் இந்த மாற்றம்ங்க.
உங்கள் வீட்டுக்கு வர அந்த நபரை அடையாளம் கண்டுக்கோங்க. அவர் மூலமாக கிடைக்க போகிற அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் ஏறுமுகந்தாங்க. எந்த ஒரு தடையும் இனிமேல் உங்கள் முன்னாடி நிற்க முடியாதுங்க. ஏன்னா உங்கள் கூட அந்த புது நபரோட துணையும் கிரகங்களோட ஆசையும் முழுமையாக இருக்குதுங்க. இவங்களுக்கு நான் கொடுத்த இந்த தகவல்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவை உண்டாக்கி இருக்குன்னு நம்புகிறேங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற அதிசயங்களை நீங்களே நேரில் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. உங்கள் ராசிக்கு இருக்கிற அந்த ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ பார்ப்போங்க. உங்களுடைய லட்சியத்தை அடைய நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு சின்ன பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை இன்னும் வேகமாக மாற்றுங்க. எந்த அதிரடி மாற்றங்களை சந்திக்க நீங்கள் தயாராக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்ங்க. இப்போ அந்த நபர் வரதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் என்னென்ன அறிகுறிகள் தெரியும்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க. உங்கள் வீட்டு வாசலில் திடீர்னு ஒரு புது வெளிச்சம் தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குமுங்க. இல்லைன்னா ரொம்ப நாளாக பூக்காத செடி உங்கள் வீட்டில் இருந்தால் அது திடீர்னு பூக்க ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் ஏதோ யதார்த்தமாக நடக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் அந்த மகாலட்சுமியோட வருகைக்கான ஒரு அறிகுறி தாங்க. அதே மாதிரி நீ வரக்கூடிய நாட்களில் காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்குங்க. இத்தனை நாளாக இருந்த அந்த ஒரு பாரம் குறையிறத நீங்கள் நிஜமாகவே உணர்வீங்க. அந்த நபர் உங்கள் வீட்டு கதவை தட்டும் போது நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருப்பீங்க. ஆனால் அந்த வேலையை விட அந்த நபர் சொல்ல போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுங்க. மேசராசிக்காரங்க, நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது எல்லாரும் கைவிரிச்சிருவாங்க. இந்த ஒரு கவலை உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குங்க. நாம் மட்டும் ஏன் எல்லாருக்கும் செய்கிறோம், நமக்குன்னு ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் புலம்பாத நாளே இருந்திருக்காது. ஆனால் இப்போ வர அந்த நபர் உங்களுடைய அந்த ஏக்கத்தை போக்க போகிறாருங்க. அவர் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாருங்க. ஆனால் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அவர் கொண்டு வரப்போகிற அந்த நடக்காத விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய பரம்பரை சொத்துல இருந்து ஒரு பெரிய சிக்கல், இல்லைன்னா நீங்கள் கைவிட்ட ஒரு பெரிய லட்சியம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இப்போ கைக்கூடி வரப்போகுதுங்க. இதுக்காக நீங்கள் செலவு செஞ்ச காசை விட இப்போ அதுலேருந்து கிடைக்க போகிற லாபம் பல மடங்கு அதிகமாக கிடைக்குமுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மேசராசி நண்பர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் எந்த புது முயற்சியில் இறங்கினாலும் அதில் ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குதுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு துரும்பு சீட்டாக இருப்பாருங்க. அவர் சொல்கிற சின்ன சின்ன ஆலோசனைகளை கூட நீங்கள் தட்டாமல் கேளுங்க. ஏன்னா அவர் சாதாரண மனுஷனாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அவரோட அறிவுத்திறன் ரொம்ப பெருசுங்க. அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரியோட அறிமுகம் கிடைக்கலாமுங்க. இல்லைன்னா ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ள ஒருத்தரோட தொடர்பு கிடைக்கலாமுங்க. இதனால உங்களுடைய பல வருஷ கனவு நனவாக போகுதுங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் இப்போ படிக்கலாம் மாறப்போகுதுங்க. இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஒரு விசேஷமான ஒரு திருப்பம் இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காம இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த புது நபர் உங்கள் வீட்டு வந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு தெளிவு வருங்க. என் புள்ள சொல்கிறது சரி, இவன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும் அப்படின்னு அவங்க உங்களை அரவணைக்க ஆரம்பிப்பாங்கங்க. இது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருங்க. ஏன்னா காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் குடும்பத்தோட ஆதரவு இல்லாமல் இருந்த அந்த ஒரு வழி இப்போ காணாமல் போகுதுங்க. அந்த நபர் ஒரு தூதுவர் மாதிரி வந்து உங்கள் குடும்பத்தை ஒன்றும் சேர்க்க போகிறாருங்க. இப்போ பொருளாதார ரீதியாக பார்த்தா நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க. அது ஒரு ஷேர் மார்க்கெட் முதலீடாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் பழைய இன்சூரன்ஸ் பணமாக இருக்கலாம். அந்த பணம் வரும்போது நீங்கள் அதை எப்படி செலவு செய்யணும்னு ஒரு தெளிவோடு இருங்க. அந்த நபர் கொண்டு வர போகிற அந்த செய்தி உங்களுடைய பொருளாதார நிலையை மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப கௌரவத்தையும் ஒருபடி மேலே கொண்டு போக போகுதுங்க. நீங்கள் இழந்த எல்லாத்தையும் வட்டி முதலுமா திரும்ப போகிற காலம் இதுங்க. அதனால் மனசில் இருக்கிற பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வர்ற வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லை நடக்காத ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னது அது உங்களோட பல வருஷம் ஏக்கமாக கூட இருக்கலாமுங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அது பல வருஷமாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய தீர்க்காத கடனை அடைக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்க எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிற்க போகிறாங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிற அந்த தருணம் இப்போ நெருங்கிடுச்சுங்க. உங்களுடைய நேரம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதனால் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம், இந்த மாற்றங்கள் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றவங்க கிட்ட உங்களோட பிளானை பற்றி முன்கூட்டியே சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கண் திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. உங்களோட சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்தோட மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு நாள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லதுங்க. அப்படி போக முடியலைன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபட்டுக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.